வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 8 அன்புடைமை. திருக்குறளில் திருவள்ளுவர் நிறைய அதிகாரங்களில் உடைமை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். உடைமை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்கள், அந்த பொருள்களை எப்படி பாதுகாத்து வச்சுப்போமோ அதே மாதிரி சில குணங்களை வள்ளுவர் உடைமையாக கருத சொல்கிறார். அதில் முதலாவதாக வள்ளுவர் சொல்கிறது அன்பு உடைமை. அன்பு அப்படின்னா அன்பை அன்பிற்காகவே காட்டுதல் வேண்டும். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், எந்த ஒரு பொருளையும் எதிர்பார்க்காமல் பிறர் மீது நாம் அன்பு செலுத்துதல் வேண்டும். அப்போ அன்புடைமைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதநேயம், இரக்கம், பாசம் மற்றும் பிறரின் நல்வாழ்விற்கான தன்னலமற்ற ஈடுபாட்டை கொண்ட ஒரு உயர்ந்த ஒழுக்கம். அன்பு செலுத்துகின்ற பொழுது அதில் தன்னலம் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம இன்னைக்கு இவங்க மேலே அன்பு காட்டணும், நாளைக்கு இவங்க நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு தன்னலம் இல்லாமல் அன்பு காட்டுதல் வேண்டும். இதில் தான் இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் 10 குறட்பாக்களை வச்சிருக்கிறாரு. முதல் குறள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அடைக்கும் தாழ், தாழ் என்று சொன்னால் தாழ்பால். இப்போ ஒரு கதவை தாழ்பால் வச்சு பூட்ட முடியும், ஆனால் அன்பை தாழ்பால் வைத்து பூட்ட முடியாது. அப்போ அந்த அன்பு எப்படி வெளிப்படும் சொல்கிறாருன்னா வள்ளுவர், அன்புடையவரின் கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீரே அந்த அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். குறளினுடைய பொருள், அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ, அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். இந்த அன்பிலேயே பார்த்தா இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத அன்பு தாயுடைய அன்பு. அடுத்ததாக பார்த்தோம்னா நண்பர்கள் காட்டக்கூடிய அன்பு. சங்க இலக்கியத்தில் பார்த்தோம்னா அரசர்கள் புலவர்கள் மேல் காட்டிய அன்பு. இதில் சொல்லும்போது வள்ளல் பாரிக்கும் புலவர் கபிலருக்கும் இடையிலான அன்பை நாம் சொல்லலாம். இந்த தாய் அன்புன்னு சொல்லும்போது தாய் எவ்வளோதான் தான் கஷ்டத்தில் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னால் இயன்ற அளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை காப்பாற்றுவாள். அதான் தாய் அன்பு. அவளுக்கு அந்த குழந்தைங்க கஷ்டப்படும் போது அந்த தாயினுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வரும். அதிலேயே நாம் அந்த அன்பை காணலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் அன்பை மறைக்க முயன்றாலும் பிறர் துன்பத்தில் ஏற்படும் கண்ணீரே அன்பின் இருப்பை உறக்கச் சொல்லும் அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய சாராம்சம். அப்போ அன்பு நம்ம காட்ட வேண்டாம்னு நினைப்போம். நம்ம ரொம்ப அப்படி கடுமையாக இருக்கிற மாதிரி முகத்தை வச்சுப்போம். ஆனால் நம்மளுடைய கண்கள்லேருந்து வரக்கூடிய கண்ணீர் அந்த அன்பை வெளிப்படுத்திவிடும். இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவோம். அப்போ நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத முகம் காட்டும். முகம் காட்டும் அப்படின்னு சொன்னால் முகத்தில் எந்த உறுப்பு தான் வெளிப்படுத்தும்னா கண்ணு. அப்போ கண் பார்க்கக்கூடிய பார்வையிலே இரக்கம், கண்ணோட்டம் இருத்தல் வேண்டும். இரக்கமான பார்வை, கருணையான பார்வை, பாசமான பார்வை இருத்தல் வேண்டும். மீண்டும் குறள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.